ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பேனில் வந்து லைட்டாக பட்டர் போட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு சில்லி கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை. திரும்பி அதே பேனில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் போட்டு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி, 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதை போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா லைட்டாக பட்டர் போட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அரை வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு வணக்கிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அதில் ஊற்றிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து அதில் போட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.